Kamara sir, thank you Nasser sir. Ella technical achievers, ella royalty achievers, vital pin achievers, and all the newcomers. புதுசா நம்ம மீட்டிங்க்கு வந்த எல்லா ஆளுங்களுக்கும் வணக்கம் நமஸ்காரம். I welcome you all. இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கூட இருக்கிறது நம்ம எல்லாருடையும் மென்டர் நம்ம எல்லாருடையும் ஜானி ஜிகர் கோபகுமார் சார் நம்ம கூட வந்திருக்காரு. நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி கோபகுமார் சாரோட முடி நிறைய போயிருக்காங்க. அது நமக்கு தெரியும், அது பார்த்தாலே தெரியும். முன்னாடி இருந்த கோகுமார் சார் இப்ப இருக்கிற கோகுமார் சார். அது முடி போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன் உங்ககிட்ட. ஒரு இன்சிடென்டா சொல்றேன். ஜப்பான்ல வந்து ஒரு இந்தியக்காரன் வந்து வேலை செய்யிட்டு இருந்தாங்க. இந்த இந்தியக்காரன் ஜப்பான்ல வேலைக்கு எப்பவும் ஆபீஸுக்கு போறதும் வருதும் வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு டிராவல் பண்ணும்போது இந்த இந்தியக்காரர் நிறைய ஜப்பானீஸ் அந்த ட்ரெயின்ல இருந்து அவரு வந்து he will meet and he will treat. அவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை கிடைச்சிட்டாங்க. ஒரு நாள் வந்து நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு ஜப்பான்காரர், அவர் எப்பவும் பாக்குற ஒரு ஜப்பான்காரர், அவரோட ஃப்ரெண்டு வந்து பயங்கர மூட் ஆஃபா இருக்காங்க, பயங்கர சேட் ஃபேஸ்ல இருந்தாங்க. அப்போ இந்த இந்தியக்காரன் கேட்டேன், உங்களுக்கு என்ன ஆச்சு சார், உங்களோட ஃபேஸ் வந்து பயங்கர டல்லா இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்ப அவரு சொன்ன, என்னோட பர்ஸ் திருடி போயிருக்கு, எனக்கு இன்னைக்கு அர்ஜென்டா வந்து ஒரு 100 yen, அந்த ஜப்பான் காசு yen எனக்கு தேவை இருக்கு, சோ அது என் கையில இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொன்னப்போ இந்தியக்காரர் என்ன சொன்ன, அது என்ன 100 yen தானே, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜப்பான்காரனுக்கு அந்த 100 yen கொடுத்துட்டேன். அப்போ ஓகே சொல்லி அங்க நம்ம ஆபீஸுக்கு 2 பேரும் கிளம்பிட்டேன். ஆனா நெக்ஸ்ட் டேல இருந்து எல்லா நாளும் பாக்குற இந்த ஜப்பான்காரன், எப்பவும் பாக்குற இந்த ட்ரெயின்ல இருந்து பாக்குற ஜப்பான்காரனை நெக்ஸ்ட் டேல இருந்து இந்த ஜப்பான்காரனை காணும், இந்த காசு கொடுத்தால. சோ இந்த இந்தியக்காரர் ஃபர்ஸ்ட் நாள் வந்து அவர் எங்க எல்லா இடத்துக்கும் ட்ரெயின்ல தேடிட்டு, ஆனா அவர் இல்ல. செகண்ட் நாள் போற எல்லா இடமும் தேடிட்டு, அந்த நாள்ல அவர் இல்ல. தேர்டு ஃபோர்த் இந்த 3-4 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த காசு வாங்கின அந்த ஜப்பான்காரனை எங்கேயும் பார்க்கவும் மாட்டேன், எங்கேயும் பார்க்கவே இல்லை. சோ 4வது நாள் வந்து இந்த ஆளு பயங்கர நம்ம இந்தியக்காரன் டல் ஆயிட்டு, அவரோட ஃபேஸும் வந்து இதே மாதிரி இருக்கு. அப்போ அந்த ட்ரெயின்ல இருந்த வேற ஜப்பானீஸ், ஏன்னா எப்பவும் பாக்குற ஆளுங்க நிறைய இருக்கு. அப்ப அவரு அதுல இருக்கிற ஒரு ஜப்பானி இந்த இந்தியக்காரன் கிட்ட கேட்ட, ஏன் உங்களோட ஃபேஸ் இந்த மாதிரி டல்லா இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ அவர் சொன்ன, என் கையில இருந்து 4 நாள் முன்னாடி ஒரு ஜப்பான்கார ஒரு 100 yen வாங்கிட்டு அவரு போயிட்டா, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்ல ஏறல. அப்ப அவரு வந்து அந்த என்ன ஏமாத்தின மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அப்போவே அந்த ஜப்பான்காரர் என்ன பண்ணேன், ஐயோ அப்படியா, சரி சரி ஓகே சார், இது புடிங்க சார், ஏன் அந்த 100 yen என் கையில இருந்து நீங்க வாங்கிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ல அந்த 100 yen அவர் எடுத்து கொடுத்தேன். அப்ப இந்த இந்தியாக்காரன் என்ன சொன்னேன், ஏய் நீங்க எதுக்கு இந்த காசு தரணும், நான் உங்க கையில இருந்து காசு வாங்கலையே, நான் வாங்குறது அந்த ஜப்பான்காரன் கையில இருந்தானே, அப்ப நீங்க இது வாங்குறீங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த ஜப்பான்காரன் சொன்ன ஒரு விஷயம், நீங்க வந்து இந்த காசு வாங்கிதான் ஆகணும், ஏன்னா நீங்க திரும்பி இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறாங்க, ஜப்பான்ல இருந்த ஆளுங்க இதே மாதிரி காசு புடுங்க போறாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் ஜப்பான்ல இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்க போறாங்க. மேபி எனக்கு தெரியாது அந்த ஜப்பான்காரி ஏன் இப்ப இந்த ட்ரெயின்ல ஏறல, அவர் சத்து போயிருக்கா, அவருக்கு ஏதாவது டிசீஸ் வந்திருக்கா, நோய் வந்திருக்கா, இல்லைன்னா சரிக்கும் வந்து அந்த ஆள் உங்களை வந்து ஏமாத்தி இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க இந்தியாவில் கொண்டு போய் நீங்க கொடுத்தா அது டோட்டல் நல்லா பண்ற எல்லா ஜப்பான்காருக்கும் வந்து மோசமா இருக்கும். ஸோ it has to be solved from right now itself. இந்த ட்ரெயின்ல இந்த இஷ்யூ சால்வ் ஆகணும், அதனால நீங்க இந்த என்ன கொடுத்ததாகணும்னு சொல்லி வாங்கிதான் ஆகணும்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டேன். சோ இப்போ இதே ஜப்பான்காரன் ஸ்தலத்து அதே இடத்துல வந்து ஒரு இந்தியக்காரன் இருந்தா என்ன சொல்லுவீங்க, டேய் நீயும் மாட்டிட்டியாடா, நீ முட்டாளா, நீ வந்து லூசா, நீ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து நீங்க காசு கொடுத்தது உங்களோட மிஸ்டேக் தானே. ஆமா, இதுதான் கேட்க போறாங்க. ஒண்ணுமே அது அந்த இஷ்யூ சால்வ் பண்ணதுக்கு அது மட்டும் இல்ல, இந்த இஷ்யூ வந்து 10 பேர்கிட்ட சொல்ல போறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டு. எஸ், ஆட்டோமேட்டிக்கலி சார். சோ தி திங் இஸ் தட் நமக்கு வந்து இப்ப ஆர்சி பிசினஸ்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு, லீடர்ஸ் மேல இஷ்யூஸ் இருக்கு, நமக்கு ஆஃபர்ஸ் மேல இஷ்யூஸ் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் ஆஸ் எ லீடர், ஒரு லீடர்ங்கிற தடவையில வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த இஷ்யூ உங்களோட சைட்ல இருந்து அப்பவே நீங்க சால்வ் பண்றதுக்கு அந்த தகுதி இருக்கிற ஆளுதான் லீடர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் ஷுட் நாட் பி டூப்ளிகேட். இது வந்து வேற ஆளுக்கிட்ட ஆர்சிஎம் பிசினஸுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ற இந்த சூப்பரான இந்த பிசினஸுக்கு வந்து கரெக்டா நிஜமான பிசினஸுக்கு வந்து ஒரு கெட்ட பேரு வாங்கி கொடுக்காத காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு லீடர்ஸோட வந்து கடமை. அந்த கடமை வந்து கரெக்டா இது வரைக்கும், ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில 8 டாப்ல இருக்கிற ஆள், அவருக்கு தான் டோட்டல் கர்நாடகா டீம், அவருக்கு தான் டோட்டல் கேரளா டீம், அவருக்கு தான் டோட்டல் தமிழ்நாடு டீம், இவ்வளோ டீம் இருக்கிறனால எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் அவரோட மண்டைக்கு வரும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவர் கீழே போக விடாது அங்கேயே சால்வ் பண்ற ஒரு லீடர் தான் நம்ம கூட இருக்கிற கோகுமார் சார். அதனாலதான் முடி எல்லாம் விழுந்திருக்கிறது காரணமே அதுதான். ஓகே, so we got a leader like that. We are all best that we are in the நம்ம லைனோ ஸ்பான்சருக்கு மேல ഏറ്റവും டாப்ல வந்து நம்ம கோபகுமார் சார் இருக்காரு. சோ ஆல்வேஸ் பிகம் ஏ கோபகுமார் சார். எப்பவும் வந்து கோபகுமார் சார் மாதிரி ஆறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. சோ வித்வுட் வேஸ்டிங் த டைம், லெட் மீ வெல்கம் அவர் மென்டர், அவர் சூப்பர் லீடர், அவர்
our top educator, our top teacher, our Gopakumar sir. Welcome to Tamil Nadu, sir. Please take it, sir. Thank you. Sir, welcome, sir. Welcome. அடிபொலி ரஞ்சித் சார், அடிபொலி. வெல்கம் சார். ரஞ்சித் சார் எப்ப வரும்போது ஒரு ஸ்டோரி எங்க இருந்து எடுத்துட்டு வரதோ தெரியல. ஒரு ஸ்டோரி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வருவார். சோ அது அந்த டைமுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்டோரி கொண்டு வருவார். சோ என்ன நீங்க ஸ்டோரி புக் ஏதாவது வச்சிருக்கா எப்படி? Presence of mind, sir. உடனே அவருக்கு வரும். உடனே. கிரேட், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டுல அடிக்கடியா கூப்பிடுறதுனால தமிழ்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா தமிழ்ல மறந்துருக்கும். இப்போ இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ளதுனால நம்ம அடிக்கடியா தமிழ் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா நான் மலையாளமும் மறந்துருக்கும், தமிழும் மறந்துருக்கும். பட் வெரி கிரேட் டு see you all. காமராஜ் சார் வந்து போட்டோ மட்டும் பாக்குற மாதிரி இருக்கு. அவர் வீடியோல ரொம்ப கம்மியா வர்ற மாதிரி தெரியுது. காமராஜ் சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காமராஜ் சாரோட வீட்டுல போய் தங்கி அவருடைய டொமேட்டோ சாதம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. நீங்க காமராஜ் சாரோட வீட்டுல போனா யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் டொமேட்டோ ரைஸ். he is a master in that. So ஞாபகம் இருக்கா காமராஜ் சார் அந்த டொமேட்டோ இது பண்ணிது? காமராஜ் சார் மெசேஜ் கோபா சார், நீங்க அதை மறக்காம வச்சிருக்கீங்க. இன்னும் மறக்காம வச்சிருக்கீங்க அந்த டொமேட்டோ ரைஸ். அவ்வளோ டேஸ்டியா இருந்தது, அதனால மறக்க முடியல. தமிழ்நாட்டுல எவ்வளவு சாப்பிட்டு இருக்கு, ஆனா நீங்க அந்த பண்ணி கொடுத்த அந்த டொமேட்டோ ரைஸ் அது இப்போ அதோட டேஸ்ட் என்னோட யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அதான் வந்து டொமேட்டோ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம 2 பேருக்கு தெரியும். ஓ, நீங்க அது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிதான் என்னோட மேல. கோபகுமார் சார் பலிகா பக்ரா பன் கயா. அப்ப தெரியாம. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். சோ என்னோட ஒரு சின்ன ஒரு பரிச்சயம் அது நாசர் சாரும் சொல்லி இருந்தாரு. சோ காமராஜ் சார். ஓகே ஓகே. என்ன சார் நீங்க இது உங்களை பையனா நீங்களா? நான் தான் சார். ஏன் சார் இப்படியா? ரொம்ப யங்ஸ்டர் மாதிரி தெரியுது. நீங்க என்ன நியூட்ரி சார்ஜ் என்ன சாப்பிடுறேன் சார்? நீங்க சொன்ன அத்தனையும் சாப்பிட்டு இருக்கிறேன் சார். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். நீங்க என்னன்னு சொன்னீங்களோ பூரா சாப்பிட்டு இருக்கிறேன். எக்ஸலென்ட். ஓகே ஓகே, தேங்க் யூ. ரைட். சோ என்னோட ஒரு சின்ன பரிச்சயம் எல்லாருக்கும், சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப கிட்ட ரொம்ப க்ளோஸா நான் ஒர்க் பண்ணிருக்கு. எல்லாரோட கூடயும் மோஸ்ட்லி நான் வீட்டுல எல்லாம் தங்கி இருக்கு, மோஸ்ட்லி சீனியர் லீடர்ஸ் கூட. ஸோ தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் எல்லா இடத்திலும் டிராவல் பண்ணிருக்கு. பஸ்ல டிராவல் பண்ணிருக்கு, ஸ்கூட்டர்ல டிராவல் பண்ணிருக்கு, கார்ல டிராவல் பண்ணிருக்கு. நான் ஒரு வாட்டி காமராஜ் சார் கிட்ட சொன்னேன், ஒரு வாட்டி அவருடைய பைக்ல கொண்டு போகும்போது சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது உங்களை ஏசி கார்ல போனோம், ஏன்னா பயங்கர சூடு அடிச்சது அந்த டைம்ல நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ரியாலிட்டியா மாறுது. நிறைய கார்ஸ், நிறைய அச்சீவர்ஸ், நிறைய பின் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல உருவாயிட்டு இருக்கு. நம்ம ரூபி ரஞ்சித் சாருடைய என்ட்ரி தமிழ்நாட்டுக்கு ஒரு வரம், ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி கிடைச்சது. ஸோ அதனால நிறைய அச்சீவர்ஸ் இன்னும் உருவாக போறது. நிறைய எமரால்டு, நிறைய ஸ்டார் எமரால்டு. ரஞ்சித் சார் இதுல வந்த போது அவர் ஸ்டார் எமரால்டு இதுல பின்ல என்ட்ரி ஆனது. வெரி ஷார்ட் டைம் அவருடைய கோஆர்டினேஷன், டீமுக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ டீம்ல நிறைய அச்சீவர்ஸ் உருவானதுனால ஸோ ஹீ குட் கம்ப்ளீட் இஸ் ரூபி. சவுத் இந்தியாவோட ஒரு ஷைனிங் ஸ்டார்னு சொல்லலாம் ரூபி அச்சீவர் ரஞ்சித் சார். தமிழ்நாடுக்கு ஒரு அப்ளைன் லீடரா உள்ளது உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம். So all your blessings. So I am very happy to have all you leaders in the senior leaders கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் வந்து இங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். புது ஆட்களுக்காக சொல்றேன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல நீங்க மானத்துல பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராஃப்ட்லும் நான் ஒர்க் பண்ணிருக்கு. ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ், ஃபைட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் இந்தியால எல்லா இடத்துல டிராவல் பண்ணிருக்கு. சைனா பார்டர், இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல எல்லாம் போயிருக்கு. வார் பார்த்திருக்கு, ஃபயரிங் பார்த்திருக்கு, சாவு பார்த்திருக்கு. சத்து அந்த டெட் பாடி தமிழ்ல என்ன சொல்லி எனக்கு தெரியல. அந்த டெட் பாடியை வந்து ஈவன் அந்த பிணம் வந்து
ஊருக்கு அனுப்புறது இல்ல. இந்த வார டைம்ல இல்ல, எமர்ஜென்சி டைம்ல வந்து அந்த இடத்திலே அவரு மண்ணுல போடுவாங்க, இல்ல அது தீயில போட்டுடுவாங்க. ஏன்னா வந்து வர்ற ஹெலிகாப்டர்ஸ்ல எல்லாம் வந்து ஃபுட்டு கொண்டு வரணும், ஃபுட்டு காலியான பிளைட்ஸ் கொண்டு போகணும், இன்ஜூர்டு ஆர்மி பர்சன்ஸ், இன்ஜூர்டு பிஎஸ்எஃப் பர்சனாலிட்டிஸ், அங்க வாரில் உள்ள கை போன ஆள்கள், இன்ஜூர்ட் ஆனது, ஃபயரிங்ல வந்து புல்லட் பாடிக்குள்ள போன ஆள்கள், இவரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கே இந்த ஹெலிகாப்டர் பத்தாது. சோ அதுல பிணத்தை எடுக்கிறது இல்ல, பிணம் வந்து அங்கேயே போட்டுட்டு வர, அவர் வீட்டுல அனுப்புறது இல்ல. சோ இதெல்லாம் நான் கண்ணுல பார்த்திருக்கு. நம்ம இந்தியாவே காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் அவருடைய லைஃப், இந்தியன் பார்டர்ல இந்த ஃபயரிங்ஸ்ல நிறைய பேர் அவருடைய லைஃப கொடுத்திருக்கு. நான் எப்பவும் வந்து ஆர்சிஎம்ல சொல்லுவாங்க, திஸ் அன் இந்தியன் கம்பெனி, இந்தியாவே காப்பாத்தணும்னா இந்தியன் கம்பெனில இருக்கணும், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரமோட் பண்ணியாதான் நம்ம இந்தியா காப்பாற்ற முடியும். இந்தியாவுடைய மணி வந்து, இந்தியாவுடைய எக்கனாமியை வந்து க்ரோ பண்ணணும்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். அப்ப நிறைய பேர் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, சார் அவுட்லெட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அங்க போனா பொருள் கிடைக்குமா இல்லையா, இது சொன்னா நிறைய பேர் கேட்கறது இல்ல, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு கோப்ஜி, ஆள்கள் மட்டும்தான் ஆர்சிஎம்ல ராயல்டி டெக்னிக்கல் அந்த லெவலுக்கு போக முடியும். டிசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். டிசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். when you take the decision, your business starts. நீங்க ஜாயின் பண்ற நாளில இருந்து ஆர்சிஎம் பிசினஸ் ஆரம்பிக்கிறது இல்ல. when you take the decision, your business starts. எப்ப நீங்க டிசிஷன் எடுக்குவாங்களோ அப்பதான் உங்க ஆர்சிஎம் பிசினஸ் growth ஆக போகுது, நீங்க ராயல்டியிலும் டெக்னிக்கல் எல்லாம் வரப்போகுது. சோ டேக் டிசிஷன் எடுக்கும் போது நீங்க சொல்ற அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் காணாம போயிடும். நானு பார்டர்ல வேலை பண்ற டைம்ல அங்கே எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். உங்களை அவரு அந்த ஃபயரிங்ல உள்ள சோல்ஜர்ஸ் அம்மா வந்து இறந்துட்டேன், அப்பா வந்து ஐசியூல போனேன், அந்த மாதிரி எல்லாம் எமர்ஜென்சி மெசேஜஸ் வந்தால் கூட அவருக்கு லீவ் கொடுக்கறது இல்லை, அவர் அங்க வேலை பண்ணி தான் ஆகணும், அது அவர் போக முடியாது. சோ அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருந்ததுனால நம்ம இந்தியா வந்து நம்ம சுதந்திரத்தோடு கூட நம்ம அது நம்ம அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்றோம். ஏன்னா நிறைய பேர் அவருடைய உயிர் கொடுக்கிறார், அதனால நம்ம என்ஜாய் பண்றோம். சோ நமக்கும் each and every person of citizen of India is having a responsibility to do some contribution for the growth of this country. நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே, we are eating the food which is, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ரைட்? அதனால நம்ம ஆர்சிஎம்ஐ நல்லா பண்ணணும், ஆர்சிஎம்ஐ நல்லா முன்னாடி கொண்டு போகணும், ஆர்சிஎம்ல நிறைய ஆட்களை நம்ம கொண்டு வரணும், நிறைய பேருக்கு இந்த ஆர்சிஎம் பொருள்களை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்த்தை கொடுக்கணும். இதெல்லாம் நம்முடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? சோ இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் நான் எடுத்தது வந்து ஹரித் சஞ்சீவனி, ரைட்? ஹரித் சஞ்சீவனி வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ், ஒரு 4 இயர்ஸா நான் ரொம்ப சீரியஸா இதுல இறங்கின அந்த டைம்ல இருந்து நம்ம சவுத் இந்தியா, ஸ்பெஷலி வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகால வந்து பெங்களூர், இந்தியாவுடைய டாப் சேல்ஸில் வந்தது. நம்பர் 1 சேல்ஸ் இன் ஹரித் சஞ்சீவனி பெங்களூர் டிப்போ வந்தது. சோ அவ்வளவு அளவுக்கு ஆர்சிஎம்ல இறங்கி அந்த ஹரித் சஞ்சீவனி நிறைய thousands and lakhs ஆஃப் ஃபார்மர்ஸுக்கு இந்த ஹரித் சஞ்சீவனி இன்ட்ரோடியூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பெரிய பெரிய பெனிஃபிட் இதனால வந்தது. சோ நம்ம ஹரித் சஞ்சீவனி வந்து ஒரு 1 hour ப்ரோக்ராம்ல முடிக்க முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. சோ ஐ ஹவ் டிவைடட் திஸ் ஹரித் சஞ்சீவனி இன் 3 parts. சோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இன்னைக்கு பார்ட் 1 எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் எப்போ ரஞ்சித் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம பார்ட் 2 பண்ணலாம். அப்புறம் காமராஜ் சார் ஓகே சொன்னா நம்ம பார்ட் 3 பண்ணலாம், ரைட்? சோ அதனால இன்னைக்கு நம்ம பார்ட் 1 பார்க்கலாம், எப்படி ஹரித் சஞ்சீவனி எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகணும், இதோடைய பேசிக் சிஸ்டம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பேசிக் சிஸ்டம். ஒர்க்கிங் வித் ஃபார்மர்ஸ், பாய்சன் ஃப்ரீ ஃபார்மிங். ஹரித் சஞ்சீவனியோட மெயின் நோக்கம் வந்து பாய்சன் ஃப்ரீ ஃபார்மிங். ஓகே, விஷம் இருக்கக்கூடாது, there is no poison, right? ஆர்கானிக் ஃபார்மிங் சொன்னா என்னது? பாய்சன் ஃப்ரீ ஃபார்மிங், ரைட்? ஓகே, சோ ஹரித் சஞ்சீவனியில டைரக்டா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் கீழே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது பார்க்கலாம். இந்தியன் எக்கனாமி
இந்தியன் எக்கனாமியை ஜென்ரலா நீங்க பார்த்தா கொஞ்சம் செக்டர்ஸ் ஆஃப் பிசினஸ் நீங்க பார்த்தா எஃப்எம்சிஜி செக்டர் சொன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் குட்ஸ், நமக்கு டெய்லி எசென்ஷியலா தேவைப்படுற ஐட்டம், ரைட்? அது வந்து இந்தியாவிலுடைய டர்ன் ஓவர் நீங்க எடுத்தா அபவுட் 5 lakhs crores உடைய டர்ன் ஓவர் நம்ம இந்தியாவில நடக்குது. ஓகே, சோப்பு, டீ பவுடர், கோதுமை மாவு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 5 lakhs crores உடைய டர்ன் ஓவர் நடக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ல வேலை பண்ற நிறைய ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். பெங்களூர்ல சாஃப்ட்வேர் நிறைய கம்பெனிஸ் பெங்களூர்ல இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் லைக் டிவி, டெலிவிஷன், மொபைல் போன்ஸ், இது எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியாவுடைய டோட்டல் டர்ன் ஓவர் எல்லாம் டோட்டலா எடுத்தா சாஃப்ட்வேரும் எலக்ட்ரானிக்ஸும் எல்லாம் சேர்த்து எடுத்தா எஃப்எம்சிஜி செக்டர் எவ்வளவு டர்ன் ஓவர் நடக்குதோ ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி சேம் டர்ன் ஓவர் இதுல நடக்குது. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் நீங்க எடுத்தா அப்ராக்சிமேட்லி அபவுட் 8 to 10,000 crores உடைய டர்ன் ஓவர் நம்ம இந்தியாவில் நடக்குது. ஆனா நீங்க எக்ரிகல்ச்சர் செக்டரை நீங்க ஸ்பெஷலா எடுத்து பார்த்தா it is having a turnover of about 15 lakhs crores, 15 லட்சம் கோடி, 15 lakhs crores. அதாவது இந்தியாவில் நடக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா செக்டரும் நீங்க எடுத்து சேர்த்து பார்த்தா எக்ரிகல்ச்சர் செக்டரோட பேரலா வர முடியாது, அவ்வளோ டர்ன் ஓவர் இது ஒரு செக்டர்ல மட்டும் நடக்குது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். நம்ம நாட்டுல வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த எக்ரிகல்ச்சர் செக்டரை கொண்டு போக முடியும், நம்ம அரிசஞ்சீவினிக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது செல்ஃப் டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருந்தது. இது வந்து ரியாலிட்டியில வரணும்னா எலக்ட்ரானிக்ஸ்ல பண்ண முடியாது, எஃப்எம்சிஜில் பண்ண முடியாது, டெக்ஸ்டைல்ஸில் பண்ண முடியாது, மொபைல்ஸில் கம்யூனிகேஷன்ல பண்ண முடியாது. இட் இஸ் பாசிபிள் பை ஒன்லி பில்டிங் எக்ரிகல்ச்சர் செக்டர். எக்ரிகல்ச்சர் செக்டர் இம்ப்ரூவ் ஆனா மட்டும்தான் ஆத்ம நிர்பர் பாரத் செல்ஃப் டிபெண்ட் கண்ட்ரியா நம்ம இந்தியாவே நம்ம மாத்த முடியும். ஆர்கானிக் ஃபார்மிங் செக்டர்ல நீங்க எடுத்து பார்த்தா 15 lakhs crores நம்ம இந்தியால என்ன நடக்குதோ அதுல 10 lakhs crores இஸ் ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, கெமிக்கல் உரம், அதாவது யூரியா, டிஏபி, இந்த செக்டர்ல இருந்து வருது. அப்புறம் பெஸ்டிசைட்ஸ் பாய்சன்ஸ் நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணுவாங்களோ இந்த புழுக்களும் இதெல்லாம் வரக்கூடாது, அதுக்காக தேவையான பெஸ்டிசைட், ஃபங்கிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் என்ன ஸ்ப்ரே பண்ணுவாங்களோ இது வந்து இட் இஸ் அபவுட் 3 lakhs crores, 3 லட்சம் கோடி. பாய்சன் பெஸ்டிசைட் சொன்னா என்னது? பெஸ்டிசைட் சொன்னா இட் இஸ் a பாய்சன், ரைட்? இந்த பெஸ்டிசைட் சொன்னா ஆக்சுவலி வந்து அது பெஸ்டை கொலை பண்ணணும். இன்செக்டிசைடு சொன்னா அது இன்செக்டை கொலை பண்ணணும், ரைட்? ஃபங்கிசைடு சொன்னா அது ஃபங்கஸ்னா கொலை பண்ணணும். நீங்க பெஸ்டிசைடு பெஸ்ட் தானே கொலை பண்ணணும், புழுக்களை மட்டும்தானே கொலை பண்ணணும். நீங்க அது பெஸ்டிசைட் கொஞ்சம் குடிச்சு பாருங்க, நம்மளும் சத்து போயிடும். சோ அது பெஸ்டிசைடு கிடையாது, அது பாய்சன். இட்ஸ் a பாய்சன். பாய்சன் மீன்ஸ் இட் கேன் கில் எனிவன். இஃப் இன்செக்டிசைடு சொன்னா அது இன்செக்டை மட்டும் கொலை பண்றது தான் இன்செக்டிசைட். சூயிசைடுன்னு சொன்னா என்னது? சூயிசைட் தற்கொலையா? அது சூயிசைடுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? தற்கொலை, ரைட்? சூயிசைட் சொன்னது செல்ஃப் கில்லிங் சொல்லுவாங்க. சிமிலர்லி பெஸ்டிசைடு சொன்னா பெஸ்ட் கொலை பண்றது, இன்செக்டிசைடு சொன்னா இன்செக்டை கொலை பண்றது. ஆனா பெஸ்டிசைடு நம்ம குடிச்சா நம்மளும் சத்து போயிடும். So it is not a pesticide, it is not insecticide, it is poison. Be very careful. So எவ்வளவு நடக்குது இந்தியாவில? 15 lakhs 15 லட்சம் கோடியில about 13 lakhs crores is poison. இது வந்து மண்ணு, இது அது நம்ம முன்னாடி பார்க்கலாம். அது அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து 15 lakhs crores-ல almost 57 to 60% of the employment directly or indirectly வந்து இந்தியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட், அதாவது செல்ஃப் டிபெண்ட், ஆத்ம நிர்பர் பாரத் செல்ஃப் டிபெண்ட் இந்தியா மாறணும்னா நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டர்ல தான் 57% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ 50 lakhs crores இடத்துல மேஜர் கிராப்ஸ், சின்ன இல்ல, நம்ம வீடுகள் எல்லாம் சின்ன ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். மேஜர் கிராப்ஸ் லைக் பேடி, ஆர்னமெண்டல் ஃபிளவர்ஸ் லைக் பெரிய எஸ்டேட்ஸ் அதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா இந்தியாவில வந்து இட் இஸ் அபவுட் 50 lakhs crores. சைனா விட்ட செகண்ட் பிகஸ்ட் பேடி ஃபீல்ட் இஸ் இன் இந்தியா, ரைட்? சோ அந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தா 50 lakhs crores ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல நம்ம இந்தியாவில கல்டிவேஷன் நடக்குது. ஆனா ஆர்கானிக் ஃபார்மிங் எடுத்து பார்த்தா இந்தியா இஸ் இன் த பிரிமிட்டிவ் ஸ்டேஜஸ். பெரிய அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் நீங்க எடுத்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா agriculture, organic sector has grown like anything.
அங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் போச்சு. ஆனா இந்தியால வந்து வாட் இஸ் த ஸ்டேஜ் இஸ் இட் இஸ் அந்த பிரிமிட்டிவ் ஸ்டேஜஸ். ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் இந்தியாவில் இல்லவே இல்லை. இல்லன்னு சொல்லலாம், ஜீரோன்னு சொல்லலாம். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜஸ்ல நடக்குது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் இன் இந்தியா. தட் இஸ் வை இந்தியாவுக்கு பெரிய பாசிபிலிட்டி இருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், எஸ்பெஷலி ஃப்ரம் ஹரித் சஞ்சீவனி. ஆர்சிஎம் சொல்லி ஒரு பெரிய கம்பெனியில ஆர்கானிக் ஃபார்மிங் சேர்ந்ததுனால ஆர்சிஎம் ஹஸ் பிகம் டபுள் பவர், ட்ரிபிள் பவர்னு சொல்லலாம். Right? It is very powerful now because RCM is already an ethical and very strong company. அதோட கூட இந்தியாவில வந்து 57 to 60% of the employment கொடுக்கிற பவர் உள்ள ஆர்கானிக் ஃபார்மிங் செக்டர்ல நம்ம ஹரித் சஞ்சீவனி வந்து ஆட் ஆய போது. Already RCM is strong, now Harith Sanjeevani organic farming is also having a very big possibility. So direct selling la number 1 ulla RCM company and the future possibility, periya possibility ulla agriculture ரெண்டும் மிங்கிள் ஆனதுனால it has become double power. Okay, so அது நம்ம தெரிஞ்சுக்கணும், right? So focusing on Harith Sanjeevani you can achieve anything very very fast. இப்போ நம்ம மண்ணுக்குள்ள ஒரு செடிக்கு தேவையானது 16 types of நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம செடிகளுக்கு தேவை. அதுல கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைச்சிடும். நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் இது வந்து நம்ம மெயின் ஃபர்டிலைசரா நம்ம கொடுத்துதான் ஆகணும். நைட்ரஜனுக்கு யூரியா கொடுக்குவாங்க, பொட்டாசியம்க்கு டிஏபி கொடுக்குவாங்க, ரைட்? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யூரியா எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க பாருங்க. 3 சாக்கு, 4 பேக், 5 பேக், 10 பேக். இங்க எல்லாம் வந்து ஒரு ஏக்கர்ல வந்து 12 பேக், 15 பேக் வரை கொடுக்கிற இடங்கள் இருக்கு நம்ம கர்நாடகால. நிறைய கெமிக்கல் உரங்களை போட்டுடுவார். அது என்பிகே, மெயின் ஃபர்டிலைசர்ஸ். இந்த கால்சியம், மெக்னீசியம், சல்பர், ஜிங்க் இதெல்லாம் வந்து மைக்ரோ செகண்டரி நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லி அது பெரிய அளவுல தேவையில்லை. இந்த யூரியா எல்லாம் வந்து பேக்ல கொண்டு வந்து கொட்டுவாங்க, பெரிய பெரிய டிராக்டர்ல கொண்டு வருவாங்க. ஆனா வந்து கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் சின்ன அளவில் போதும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப சின்ன அளவில் போதும், ரைட்? லைக் நம்ம சாப்பாடுல வந்து உப்பு போடுவாங்க பாருங்க. சாப்பாடுல வந்து ரைஸ் நிறைய வேணும். அது ரைஸ் வந்து நீங்க யூரியா, டிஏபி மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த செகண்டரி நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து நீங்க உப்பின்காய், பிக்கிள்ஸ், அப்புறம் உப்பு மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப சின்ன அளவில் போதும், கொஞ்சம் போதும், பெரிய அளவில் தேவையில்லை. ஸோ தட் இஸ் செகண்டரி நியூட்ரியன்ஸ். கால்சியம் ஆகட்டும், சல்ஃபர் ஆகட்டும், மெக்னீஸ் ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், ரைட்? காப்பர் சல்ஃபேட், இந்த மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரேல கொடுக்கும், இல்ல மண்ணுல கொடுக்கும். இதெல்லாம் வந்து வெரி மைக்ரோ லெவல்ல போதும், ரைட்? ஓகே, இது தேவை. இந்த யூரியா, டிஏபி இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போட்டதுனால இந்த மண்ணுக்குள்ள உள்ள இந்த 16 நியூட்ரிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 16 நியூட்ரிஷன்ஸ் என்ன ஆச்சு, இது வந்து கம்மியா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கெமிக்கல் வந்து மனிதனோட உள்ள போடுங்கோ, நீங்க செடிகளில் போடுங்கோ, கெமிக்கல் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அது மண்ணில போட்டா என்ன ஆகும், மண்ணு சாயில் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகும். கிரவுண்ட் வாட்டர், அதாவது கிரவுண்ட் வாட்டர் மழை விழும்போது மண்ணுக்குள்ள தண்ணி போனா மட்டும்தான் கிரவுண்ட் வாட்டர் லெவல் மேல வரும். இப்ப கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி ஆயிட்டு இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் லெவல் கீழே போயிட்டே இருக்கு. நிறைய போர்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. டியூப்வெல்ஸ்ல தண்ணி இல்ல, போர்வெல்கள்ல தண்ணி இல்ல, இந்த வெல்ஸ்ல எல்லாம் வந்து தண்ணி காணாம போயிட்டு இருக்கு. ஏன் கிரவுண்ட் லெவல் வாட்டர் கம்மியா போகுது? ஏன்னா மழை வரும்போது விழுற தண்ணி வந்து மண்ணுக்கு மேலேயே அப்படியே போய் அது கடல்ல போய் சேருது. அது உள்ள கிரவுண்ட் லெவல்ல கீழே போறது இல்ல. சோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் நமக்கு லாஸ் ஆயிடுச்சிருக்கு இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர். அது ஏன் காரணம், ரீசன் நான் சொல்றேன், முன்னாடி ஸ்லைட்ஸ்ல காமிக்கிறேன், ரைட்? அட்மாஸ்பியர்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது கம்ப்ளீட் பாய்சன் ஸ்ப்ரே எல்லா இடத்துலும் சுற்றுறது. நான் இங்கே சிக்மங்களூர் இந்த ஷிமோகா ஏரியால போகும்போது இந்த அரக்கனட் இருக்கு இல்லையா, பாக்கு மரத்துல ஸ்ப்ரே பண்ற ஆளுகளை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அன்கான்சியஸா கீழே விழ ஆளுகளை நான் பார்த்தேன். நர்வஸ் டிசார்டர்ஸ், ஒரு பையன் அப்ராக்சிமேட்லி ஒரு 32 இயர்ஸ் ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, வந்து நான் அவரை பார்த்திருக்கு. அவர் பெஸ்டிஸ், அவருடைய வேலை வந்து பெஸ்ட் ஸ்ப்ரே பண்றதுதான் அவருடைய வேலை. அது எங்க கூப்பிடாங்க, பாக்கு மரத்துல எல்லாம் நிறைய ஸ்ப்ரே பண்ணுவார் அவர். ஓகே, அதற்கு ஒரு லேடர் மாதிரி இருக்கு, அதோட மேல போய் பாக்கு மரத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த ஆளுக்கு வந்து இஸ் ஹேவிங் நர்வஸ் டிசார்டர்ஸ். ஹீ கேனாட் மேரி, அவருக்கு கல்யாணம் பண்ண முடியாது.
நர்வஸ் டிசார்டர்ஸ் ஆயிடுச்சு, நடக்க முடியாது, கம்ப்ளீட் கையெல்லாம் விறக்குது, வைப்ரேஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் த பாய்சனஸ் பெஸ்டிசைட். ஹிஸ் டியூட்டி இஸ் கண்டினியூஸ்லி ஸ்ப்ரேயிங் திஸ் பெஸ்டிசைட். கேரளால காசர்கோடு நமக்கு தெரியும், அந்த இதுக்கு கேஷ்யூ நட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர்ல கேஷ்யூ எஸ்டேட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிது, மேல வந்து எண்டோசல்ஃபைன் சொல்லி ஒரு பெரிய ஒரு பெஸ்டிசைடு இருக்கு, அது வந்து மேல இருந்து ஹெலிகாப்டர்ல ஸ்ப்ரே பண்ணி. நீங்க காசர்கோடுல இப்போவும் கேன்சர் பேஷண்ட்ஸ் இப்போவும் வந்துட்டு இருக்கு. பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அவருடைய நர்வ்ஸ்ல ப்ராப்ளம்ஸ், அவருடைய பிரெயின் ஆக்டிவிட்டியில பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் காசர்கோட்ல. நீங்க அதெல்லாம் வந்து நீங்க கூகுள்ல செக் பண்ணினா எண்டோசல்ஃபைன் ப்ராப்ளம் இன் காசர்கோட்னு சொல்லி போட்டா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கூகுள்ல போட்டிருக்கு. ரைட், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இது என்ன எதுக்காக இது வந்தது தெரியல. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல டிடிடின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டது குழுக்கள்காக, டிடிடி ப்ரே பண்ணி. டிடிடி வந்து போட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, டிடிடி யூ நோ வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் டிடிடி? டிடிடி அப்ளை பண்ணினா இது மண்ணில போட்டா the DDT will not go from the மண்ணு, மண்ணில இருந்து for the next 30 years 30 வருஷம் அந்த பாய்சன் அந்த மண்ணிலே கிடக்கும். So just imagine the kind of poison which what we are using. நம்ம எந்த மாதிரி பாய்சன் நம்ம மண்ணில் யூஸ் பண்ணிருக்கோம், அட்மாஸ்பியர்ல பிரச்சனைகள் கொடுக்குது, நியூட்ரிஷன் வேல்யூ, மண்ணில் உள்ள நியூட்ரிஷன் வேல்யூ குறைக்குது. ஏன் குறைக்குது? மண்ணில நியூட்ரிஷன் வேல்யூ நம்ம 16 நியூட்ரிஷன் படிச்சது பாருங்க. இந்த நியூட்ரிஷன்ஸ் யாரு ரெடி பண்ணி கொடுக்கறது? மண் புழுக்கள், லைக் எர்த்வர்ம்ஸ். எர்த்வர்ம்ஸ் ஒண்ணு, அது மாதிரி கோடிக்கணக்கான மண் புழுக்கள் மண்ணில் இருக்கு. கண்ணில நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்ச ஒரு புழு வந்து அது மண்புழு, தட் இஸ் எர்த்வர்ம், மண்புழு. அது ஒண்ணு மட்டும்தான் நம்ம கண்ணில பார்க்க முடியும். மீத இருக்கிற crores டுகெதர் புழுக்களை நம்ம கண்ணில பார்க்க முடியாது. அவ்வளவு சின்ன 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 இந்த மண்புழுக்களுடைய வேலை என்ன தெரியுமா? அவருக்கு RCM செமினார் எல்லாம் இல்ல, அவருக்கு வந்து என்னது ரஞ்சித் சார் மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் இல்ல, அவரு ஃப்ரீயா இருக்கு. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? 24 hours மண்ணு சாப்பிடுற வேலை தான். மண்புழுக்களுடைய வேலை என்ன? மண்ணு சாப்பிடுற வேலை. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த மண்ணில் உள்ள சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அவருடைய வேலை என்ன தெரியுமா? மண்ணு சாப்பிட வேண்டியது. மண்ணு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? மண்ணில் நியூட்ரியன்ட் வேல்யூ கூட்டுறது, மண்ணுடைய நியூட்ரிஷன் வேல்யூ கூட்டுற வேலை தான். இந்த 16 நியூட்ரிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெடி பண்றது. நைட்ரஜன், போஸ்பரஸ், இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குவாங்க. ஜிங்க், கால்சியம், மொலிப்டினம், மேங்கனீஸ், இது ரெடி பண்ணி, காப்பர், இதெல்லாம் நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ ரெடி பண்ணி கொடுக்கறது இந்த மண்புழுக்களுடைய வேலை. ஆனா இந்த கெமிக்கல் போட்ட போது என்னாச்சு? ஒரு மண்புழுவை எடுத்து வச்சு நீங்க அந்த மண்புழுவோட மேல யூரியா போடுங்க, யூரியா, அந்த மண்புழு என்ன ஆகும்? இம்மீடியட் இறந்து போயிடும், இம்மீடியட் சத்து போயிடும், இம்மீடியட். அப்போ பேக் இதுல டிராக்டர்ல கொண்டு வந்து ஏக்கர்ல வந்து நீங்க பேக்ல போடுற யூரியா, அப்ப என்ன ஆகும்? அந்த மண்ணில் உள்ள புழுக்கள் எல்லாம் வந்து இறந்து போயிடும். இந்த மண் புழுக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த மண்ணை சாப்பிட்டு நம்ம மண்ணுக்கு தேவையான, செடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸே அவர் தயார் பண்ணிட்டு இருந்தது. ரைட், அந்த மண்புழுக்கள் எல்லாம், மண்புழுக்கள் வந்து மண்ணை சாப்பிட்டு நமக்கு தேவையான, இந்த செடிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அந்த மண்ணில் ரெடி பண்ணிட்டு இருந்த இந்த மண்புழுக்களே, மைக்ரோ ஆர்கானிசம் கம்ப்ளீட்டா வந்து இந்த இதுல நம்ம கெமிக்கல் போட்டு டேமேஜ் பண்ணிட்டேன். அப்ப என்னாச்சு? செடிக்கு தேவையான நியூட்ரிஷன், மனிதனுக்கு தேவையான நியூட்ரிஷன், நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிடும் பாருங்க. நியூட்ரிஷன் நம்ம பாடியில வந்து புரோட்டீன்ஸ், மல்டிவிட்டாமின்ஸ் கம்மியானா, காப்பர் கம்மியானா, ஜிங்க் கம்மியானா, நம்ம பாடியில வந்து விட்டாமின்ஸ் கம்மியானா என்ன பிரச்சனைகள் வரும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கு. அப்ப செடியில வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியானா என்ன ஆகும்? செடியோட இம்யூனிட்டி பவர் கம்மியாகும். அப்ப என்ன ஆகும்? செடியில டிசீசஸ் அதிகம் வரும், அப்போ இந்த செடியில தயார் பண்ற வெஜிடபிள்ஸ், இந்த செடியில இருந்து வர்ற ஃப்ரூட்ஸ் தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்ப மண்ணில் இப்ப நியூட்ரிஷன் இல்லை, மண்ணில நியூட்ரிஷன் இல்லை. அந்த மண்ணில நியூட்ரிஷன் ரெடி பண்ற புழுக்களை நம்ம கொன்னுட்டேன். அப்ப அந்த நியூட்ரிஷன் செடியில வராது. அப்ப பழத்திலோ காயிலோ எந்த நியூட்ரிஷனும் இருக்காதா? நம்ம சாப்பிட்டா அந்த பாய்சன் அடிச்ச அதை சாப்பிட்டா அதுல நியூட்ரிஷன் வேல்யூ இல்ல. 2, அந்த பாய்சன் நம்ம உள்ள போகுது. அந்த பாய்சன் நம்மோட உள்ள போகும்போது நமக்கு கேன்சர், வஸ்குலர், cardiovascular problems, thyroid related issues, bone related problems, nerve related problems, cancer, heart attack, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம போய் என்னது ஏமாத்துறது, பிக்ஸ் ஆகுது. ரைட், அப்ப என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, டாக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ட்ரீட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகல, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிடுச்சு. மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஹெல்த்.
Medical industry, hospitals is medical industry. That is not health. It is a industry. It's a business, right? அப்போ கெமிக்கல் போடும்போது நம்ம போய் நம்முடைய ஹெல்த், நம்முடைய இம்யூனிட்டி, பிளான்ட் செடிகள்ல வந்து இம்யூனிட்டி கம்மி ஆகும்போது அந்த செடிகள்ல இருந்து வர்ற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டா நம்ம இம்யூனிட்டி லெவலும் கம்மியாகும். நம்ம இம்யூனிட்டி லெவல் கம்மியாகும் போது இந்த மாதிரி வைரஸ் வந்து ஈஸியா நம்ம அட்டாக் ஆகும். நமக்கு ஈஸியா நம்ம மேல அட்டாக் ஆகும்போது நம்ம வந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். மெடிகேஷன் நம்ம ரெடி ஆனா ஆகும், இல்லைன்னா இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா எல்லாம் வந்த போது நிறைய விட்டாமின் சி சாப்பிடணும், ஜிங்க் சாப்பிடணும் சொல்லியாரு பாருங்க. இந்த விட்டாமின் சியும் ஜிங்கும் எல்லாம் எங்க இருந்து கிடைச்சி இருக்கணும்? அதெல்லாம் வந்து நம்ம இந்த மண்ணில போடுற இதுல இருந்து கிடைக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருந்து கிடைச்சி இருக்கணும். ஆனா அது ரெடி பண்ற புழுக்களை எல்லாம் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டேன், நம்ம கொலை பண்ணிட்டேன். இப்ப அந்த புழுக்கள் இல்ல, இப்ப ரெடி பண்ணி கொடுக்கிற ஆள்கள் இல்ல. இப்ப நீங்க டேப்லெட் மூலமா சாப்பிடுங்கோ அப்படி சொல்றாரு கவர்மெண்ட். அப்ப அது நம்ம சாப்பிடலாம், ரைட்? இல்லன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நீங்க போடுங்க, ரைட்? இல்ல ஹெல்த் ஆஃப் அதர் லிவிங் பீயிங்ஸ், இது எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகுது. கெமிக்கல் ஃபர்டிலைசர், கெமிக்கல் ஃபார்மிங்ல யூஸ் பண்றது என்ன? கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் லைக் டிஏபி, யூரியா, நான் சொன்ன மாதிரி கெமிக்கல் ஸ்ப்ரே, ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், growth promoters. That is the most dangerous one, hormones. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வாழைப்பழம் வந்து வாழைக்காய் வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வாழையுடைய இந்த இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது கட் பண்ணி அங்க ஹார்மோன்ஸ் போட்டுடுவாங்க. இல்ல ஸ்டார்டிங்ல ஹார்மோன்ஸ் கொடுத்துருவாங்க. இன்க்ளூடிங் கோழி எல்லாம் வந்து 2 வருஷத்துல பெருசாக வேண்டிய கோழியை வந்து 2 மாசம் 3 மாசத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்குவாங்க. It's all hormonal treatments, very very dangerous. It will affect hormonal imbalances நம்ம மனிதன்ல கொண்டு வருவாங்க. It's all very dangerous. இதெல்லாம் வந்து நம்ம இதுல நடக்கிற இது கன்னடா போஸ்டர். ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ் நான் தேடி இருந்தது, இங்கிலீஷ் கிடைக்கல. ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க எடுத்த கெமிக்கல் ஃபர்டிலைசர், அதாவது யூரியா நம்ம மண்ணில் போடுவாங்க பாருங்க. யூரியா 100 kg பேக், ஒரு யூரியா பேக் நீங்க கொண்டு வந்தா யூரியா எதுக்கு போடுவாங்க? யூரியா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூரியா? யூரியா வந்து யூரியால நம்ம மெயின் நியூட்ரியன்ட், பிரைமரி நியூட்ரியன்ட் என்னது? ஒரு செடிக்கு 16 நியூட்ரியன்ட்ஸ்ல பிரைமரி நியூட்ரியன்ட் என்னது? யூரியா. மீன்ஸ் நைட்ரஜன், கரெக்ட் தானே? நைட்ரஜன், போஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன். இதுல NPK, நைட்ரஜன், போஸ்பரஸ், பொட்டாசியம் 3 கொடுத்துருக்கு பாருங்க இங்க. ஒரே ப்ளூ கலர்ல உள்ளது நைட்ரஜன், செகண்ட் இஸ் போஸ்பரஸ் அண்ட் தி தேர்ட் இஸ் பொட்டாசியம், NPK ன்னு சொல்லுவாங்க, ரைட்? இது மூணு சேர்ந்து ஒரு பேக்ல கிடைக்குது மார்க்கெட். இப்ப நீங்க சப்போஸ் நீங்க யூரியா மட்டும் கொண்டு வரேன்னு வச்சுக்கோ, 100 kg பேக் நீங்க எடுத்துட்டு வர 100 kg. இதுல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு தெரியுமா? நைட்ரஜன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம யூரியா போடுறதே வந்து இந்த செடிகள்ல வந்து நைட்ரஜன் கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பிரைமரி நியூட்ரியன்டான நைட்ரஜனை யூரியா மூலமா கொண்டு வர்றேன். யூரியா எங்க தயாராகுது? யூரியா இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் த ஃபேக்டரி. ஹலோ, நமக்கு தேவையான ரைஸ் எங்க தயாராகுது? நமக்கு தேவையான வீட் எங்க தயாராகுது? வேர் இட் இஸ் மேனுஃபேக்சர்ட்? நாசர் சார், நமக்கு தேவையான மனிதனுக்கு தேவையான ரைஸ், மனிதனுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எங்க தயாராகுது? இருக்கா ரஞ்சித் சார்? இருக்கா? நமக்கு தேவையான ரைஸ், வெஜிடபிள்ஸ் எங்க தயாராகுது? சார் ஃபேக்டரியில இருந்து சார், ஃபேக்டரியில இருந்து வருது சார். ஃபேக்டரியில இது ரெடி ஆகுமா? ஆமா, இப்ப உரம் போட்டா ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய உரத்தை போடும்போது ஃபேக்டரியில தானே வருது. அப்படித்தான் எடுத்துக்காது. ஃபேக்டரியில மண்ணில வீட்டு ரைஸ் எல்லாம் வந்து மண்ணில தான் தயார் பண்ணும். மண்ணில இருந்து தான் ஃபேக்டரியில ரெடி பண்ண முடியாது. மண்ணில இருந்து தான். ஆனா நம்ம ஃபேக்டரியில இருந்து தயாரிக்கப்பட்ட ரசாயனம் போறதுனால கிட்டத்தட்ட ஃபேக்டரியில இருந்து வந்த மாதிரியான ஒரு ராசாயனிக ஃபர்டிலைசர் இல்ல நான் கேட்டது வந்து ரைஸ் எங்க தயாராகுது? மண்ணில தானே தயாராகும். மண்ணில் நம்முடைய சாப்பாடு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து மண்ணில தயாராகுது. ஆனா மண்ணில தயார் பண்ணி கொடுக்கிற அந்த செடிக்கு தேவையான இது சாப்பாடு ஃபேக்டரியில தயாராகுது. யூரியா, டிஏபி இதெல்லாம் வந்து மண்ணில தயார் பண்ணல. அதெல்லாம் வந்து எங்க தயார் பண்றது? ஃபேக்டரியில் தயார் பண்றேன். 100 kg யூரியா ரெடி பண்ணும்போது அதுல யூரியா வந்து இட்ஸ் only 46 kg நைட்ரஜன். ரிமைனிங் 54 kg இஸ் வேஸ்ட், பாலிமர்ஸ். அது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட். 54 kg இஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட். அப்போ 100 kg நான் யூரியா கொண்டு வந்து மண்ணில் போடும்போது எனக்கு தேவையான 46 kg மட்டும். இன்னும் மீதி இருக்கிற 54 kg இஸ் a waste. நான் எங்க போடுறேன் அந்த வேஸ்ட்? மண்ணில் போடுறேன். வாட் இஸ் தட் வேஸ்ட்?
It is a polymer product. It is plastic based. It is a petroleum product. இது வந்து என்ன ஆகும்? போட 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 எத்தனை வருஷமா போடுற? 10 வருஷமா போடுற, 20 வருஷமா போடுற, 30 வருஷமா போடுற. இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த பாலிமர் ப்ராடக்ட் வந்து மண்ணில வீணு வீணு மண்ணோட மேல வந்து ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கோட்டிங், ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப மழை விழும்போது இந்த பிளாஸ்டிக் கோட்டிங் மேல உள்ளதுனால தண்ணி உள்ள போகுமா? பிளாஸ்டிக் ஷீட்டோட மேல நீங்க தண்ணி போட்டு கீழே வருமா? வராது. ரைட், வராது. சோ மண்ணோட மேல நம்ம இந்த வருஷமா இயர்ஸ் டுகெதரா நம்ம இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் உரம் போட்டு 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 மண்ணில் உள்ள அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த மண் புழுக்கள் எல்லாம் மண்ணு சாப்பிட்டு போட்ட அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டேன். இப்ப மழை விழுது, மழை விழுற சமயத்துல மட்டும் உங்களுக்கு தண்ணி கிடைக்குது. ஒரு வாட்டி வெயில் வந்தா போதும், ஒரு வாட்டி சன்ஷைன் வந்தா போதும், அந்த மழையில வந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த தண்ணி எல்லாம் போயிட்டேன், அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு, அந்த எல்லாம் போய் கடல்ல சேர்ந்தாச்சு, நம்ம மண்ணில் இல்லை. ஏன்னா வந்து மண்ணுடைய மேல வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டேன், பாலிமர்ஸ் போட்டிருக்கு. 46 kg மட்டும். அது மாதிரி கீழே பாருங்க 16 kg மட்டும் நமக்கு பொட்டாஷ் கிடைக்குது. மீதி இருக்கிற 84 kg இஸ் வேஸ்ட். அப்போ இந்த வேஸ்ட் போட்டு போட்டு மண்ணை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். மண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ரைட்? அதுல ஆர்கானிக் மேட்டர் இஸ் 5%. தட் இஸ் த மெயின் திங் which will make our மண்புழுக்களை ஆக்டிவா லைஃபோடு கூட இருக்கிறதுக்கு இந்த 5% இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். மீதி இருக்கிற தண்ணி இருக்கணும், ஏர் இருக்கணும், மத்த அதர் மினரல்ஸ் லைக் ஆல் அதர் 16 கம்போனன்ட்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த மினரல்ஸ் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து 45%. ஸோ மெயின் இதெல்லாம் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா இருந்தா மட்டும்தான் ஒரு செடி வந்து பேலன்ஸ்டா growth ஆகும். நம்ம சொல்லுவாங்க இல்ல, ஆல் நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம டயட்டை நம்ம சாப்பிட்டா நம்ம கூட நம்ம இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மண்ணுக்கு வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு. அந்த ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல டேமேஜ் வந்தா, இப்ப வந்து நான் பாலிமர் போட்டேன், மேல பெட்ரோலியம் போட்டு, இப்ப தண்ணி உள்ள போறது இல்ல. அப்ப வாட்டர் பர்சன்டேஜ் 25%, அந்த வாட்டர் இல்ல, அது கம்ப்ளீட் ட்ரையா போச்சு. ஏர் மண்ணுக்குள்ள ஏர் கேப்ஸ் இருக்கணும். அந்த ஏர் கேப்ஸ் வந்து அந்த மண் புழுக்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்து, இப்ப மண் புழுக்கள் இல்ல, எல்லாம் இறந்து போச்சு இந்த கெமிக்கல்ஸ் போட்டு. இப்ப நோ ஏர் பர்சன்ட். சோ என்னாச்சு, மண்ணு வந்து சாலிட் ஆயிடுச்சு. நீங்க கையில அந்த மண்ணு பழைய காலத்துல வந்து சும்மா வந்து இந்த விவசாயிகள் வந்து ஒரு என்னது மண்ணை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதை கொண்டு வந்து அது மண்ணு ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் வேணும், டிராக்டர் தேவைப்படுற மாதிரி வந்தாச்சு. இப்ப டிராக்டர் இல்ல. நான் இப்போ இங்க நார்த் கர்நாடகால எல்லாம் சில இடங்கள்ல போகும்போது ஜேசிபி கொண்டு வந்து மேல இருக்கிற மண்ணை வந்து எடுத்து மாட்டி, எங்க நம்ம விவசாயம் பண்றது இல்லையோ அங்கே இருந்து புது மண்ணை கொண்டு வந்து போட்டு விவசாயம் பண்றாரு. அந்த அளவுக்கு மண்ணு கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆ போச்சு. அதுல வாட்டர் கண்டென்ட் இல்ல, அதுல ஏர் கண்டென்ட் இல்ல. இது ரெண்டும் இல்லைன்னா ஆர்கானிக் மேட்டர் 5% நம்மளால இது என்னது மெயின்டைன் பண்ண முடியாது. எப்போ இந்த ஆர்கானிக் மேட்டர் 5%, 4% போகும், 4% 3ல வரும், 3ல இருந்து 2ல போகும், 2ல இருந்து 1ல வரும். இப்ப இந்தியாவில நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு 1% இருந்தா அதிர்ஷ்டம். 1% கூட இல்ல, 5% இருக்கணும். பட் அது 1% கீழே போயிடுச்சு. இங்க கோலார், கர்நாடகால கோலார் இந்த ஏரியால எல்லாம் 0.5, 0.75% போயிடுச்சு. இது இல்லைன்னா மண்புழுக்கள் இருக்க முடியாது. அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இல்லாம மனிதன் இருக்க முடியாது. மண்ணில ஆர்கானிக் மேட்டர் இல்லாம மண் புழுக்கள் இருக்க முடியாது. தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் கம்பேரிசன், ரைட்? சோ அப்படி என்னாச்சு, போடுற விவசாயிகளுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாச்சு, ஈல்டு ரொம்ப கம்மியாச்சு, ரைட்? ஆர்கானிக் ஃபார்மிங் இன் இந்தியா இஸ் ஹேவிங் எ வெரி பிக் ஃபியூச்சர். இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு தெரிய வைக்கணும். விவசாயிகளுக்கு புரியல இது. அவரு வந்து சும்மா கொண்டு வந்து போடுறாரு. அவருக்கு செலவு அதிகமாயிடுச்சு, நிறைய டிசீசஸ் வருது. டிசீஸ் வந்து புழுக்கள் வந்தா பூச்சி மருந்தை கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அது பாய்சன் அவருக்கு தெரியல. இது தெரிய வைக்கணும். இது தெரிய வைக்கிறது தான் நம்மளோட டியூட்டி. சோ அதுக்கு நாம அது ரெடி ஆனா, இட் இஸ் ஹேவிங் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் 2050 கவர்மெண்ட் 2015 கவர்மெண்ட் உடைய ஒரு சர்வே, இட்ஸ் ஆல் லெஸ் தேன் 5%. இந்தியால வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வேர்ல்டுல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் உள்ள ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்க இந்தியால நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, India it is less than 5%. So 95% of the possibility, expanding possibility is with Hariत Sanjeevani. So in 2015, நம்ம இந்தியாவுடைய organic farming was about 2,700 crores. அவ்வளவுதான், that's all. 15 lakhs crores is the agriculture sector, right? 15 lakhs crores.
எவ்வளவு ஆர்கானிக் ஃபார்மிங் நடக்குது? 2700. இட் இஸ் less than 5%, right? Expected to grow to 75,000 crores by 2025. இன்னொரு 2-3 இயர்ஸ்ல இந்தியாவில இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் செக்டர் எத்தனையோ மடங்கு, எத்தனையோ மல்டிபிள்ஸா growth ஆக போகுது. சோ அதுல வந்து ஹரித் சஞ்சீவனி இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எத்தனை, இந்த ராபிட் ஸ்பிரேமேக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு grow பண்ண முடியும்? ஏன்னா நிறைய எஜுகேஷனல் செமினார்ஸ் இன்னும் முன்னாடி நடக்க போகுது. ஏன்னா இதுல வந்து இந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம் வந்தது இல்லையா? இந்த கொரோனா எல்லாருக்கும் அட்டாக் ஆகுது, நிறைய பேருக்கு அவருடைய உயிரை காப்பாற்ற முடியல. இப்போ பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இம்யூனிட்டி இஸ் வெரி வெரி லோ. பிகாஸ் அவரு சாப்பிடுற ஃபாஸ்ட் ஃபுட், அவர் சாப்பிடுற எதிலும் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கொண்டு வந்து ஹார்லிக்ஸ் கொடுக்குற, பூஸ்ட் கொடுக்குற, என்ன கிடைக்குது அதுல? சோ நியூட்ரிஷன் வேல்யூ இல்ல. இம்யூனிட்டி பவர் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் அட் தி லோவர் மோஸ்ட். அப்ப வைராலஜிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாரு? நெக்ஸ்ட் தேர்ட் வேவ் இஸ் கோயிங் டு அட்டாக் த சில்ட்ரன் ன்னு சொல்லுவாங்க. ரைட் தானே? நான் சொல்றது இல்ல, இட்ஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட். தேர்ட் வேவ் ஆஃப் கொரோனா வில் அட்டாக் த சில்ட்ரன் சொல்லுவாங்க பெரிய அளவில். சோ வாட் இஸ் த ரீசன்? because of the lack of nutrition value which what we take every day. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல குறைஞ்ச nutrition value. Why nutrition value is less? Because we are using more of chemicals and poisons. அதனால ஹரித் சஞ்சீவனி சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சை கொண்டு வந்து entered into organic farming, ரைட்? நம்மளுடைய objectivesல வந்து ஒரு 4வது objectiveன்னு சொல்லலாம். நமக்கு 3 objective இருக்கு இல்லையா? First objective is healthy India, second objective is Indian product, Indian economy, third objective is creating job opportunities. நான் சொல்றேன் our fourth objective is organic farming, right? அந்த அளவில் நம்ம RCM உடைய ஹரித் சஞ்சீவனி நம்ம முன்னாடி எடுக்கணும். ஹரித் சஞ்சீவனி is mainly focusing on poison free farming, low investment, high yield. கம்மி செலவுல அதிகமான yield எடுக்கிறது தான் நம்ம ஹரித் சஞ்சீவனியோட மெயின் நோக்கம். ஹரித் சஞ்சீவனி used by more than 20 lakh farmers in India. இந்தியாவில 20 லட்சத்துக்கு மேல more than 20 lakh farmers are successfully using. இதை விட அதிகமான farmers இது யூஸ் பண்றாரு. பட் very very successfully used by 20 lakh farmers. இதுல நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கு. நீங்க தேவை இருந்தா அந்த லிங்க் எடுத்து பார்க்கலாம். ஈவன் தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல அது யூஸ் பண்ணிருக்கு, கேரளா யூஸ் பண்ணிருக்கு, ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல lakhs together farmers இதை யூஸ் பண்ணி highly successful-ஆ they have been successful in taking the yield. இந்த ஹரித் சஞ்சீவனி வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் அவார்டு கூட எடுத்திருக்கு. பிகாஸ் they are entering into organic farming. அவருடைய ப்ரொடக்ஷன், அவருடைய டெக்னாலஜி, அவருடைய இன்டர்நேஷனல் லெபார்டரி ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் லீடர்ஷிப் அவார்டு கூட நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்கு. ஹரித் சஞ்சீவனியில நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய ஹரித் சஞ்சீவனி, ராபிட் ஸ்பிரேமேக்ஸ் இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆர்கானிக் ப்ராடக்ட் சர்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்கு. அதுல வந்து நோக்கா சர்டிபிகேஷன், ஐசிஆர் சர்டிபிகேஷன்ஸ், அப்புறம் டீஸ் ரிசர்ச் அசோசியேஷன். ஒரு லைட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த சர்டிபிகேட் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க போய் ஒரு விவசாயி கிட்ட பேசும்போது இது ஆர்கானிக்கா, இதுல ரிசல்ட் வரும் அப்படி கேட்கும்போது யார் இதை சர்டிஃபை பண்ணிது? சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் திஸ் சர்டிபிகேட். சோ இது நோக்கா சர்டிபிகேஷன் சொன்னா இட் இஸ் நேச்சுரல் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் அக்ரோ, ரைட்? இது யார் கொடுக்குது? ஆபரேட்ஸ் அண்டர் ISO கைட் 65 1996ல இன்ஜெக்ட் ஆன கைட்லைன்ஸ்ல இது இந்த சர்டிபிகேஷன் கொடுக்கிறது. இதோட இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேஷன் இஷ்யூ பண்ற போர்டு எதுன்னு கேட்டா இட் இஸ் APEDA. APEDAன்னு சொல்லினா ஜஸ்ட் a minute. APEDAன்னு சொன்னா it is Agriculture and Processed Food Products Export Development Authority. APEDA is a government organization established in 1985. 1985 இந்த APEDA established ஆனது. APEDA issues certificate under the guidelines issued by NSOP. NSOP ன்னு சொன்னா National Standards for Organic Production. So NSOP, National Standards of Organic Production, அவர் இஷ்யூ பண்ண கைட்லைன்ஸ். ஓகே, அவர் ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. அந்த கைட்லைன்ஸ்ல இந்த APEDA வந்து நம்ம சப்போஸ் நான் ஹரித் சஞ்சீவனி ப்ரொடக்ஷன் பண்றேன், இல்ல ராபிட் ப்ரொடக்ஷன் பண்றேன், எனக்கு நோக்கா சர்டிபிகேஷன் வேணும், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வேணும். அப்ப அந்த சர்டிபிகேஷனுக்கு தேவையான இன்ஸ்பெக்ஷன் விசிட் யார் பண்ணுவாங்க? APEDA பண்ணுவாங்க. APEDA
Who is APADA? APADA is a government organization established in 1935. APADA வந்து follow பண்ற guidelines யார் issue பண்ணுது? It is issued by NSOP. So it's a very very complicated certificate. அவ்வளவு ஈஸியா இந்த certification கிடைக்கிறது இல்ல. இந்த NOCA certification நம்ம Harit Sanjeevani achieve பண்ணிருக்கு. Every year it has to be renewed. It has to be renewed. So every year நம்முடைய production line, laboratory, நம்முடைய raw materials யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இஷ்யூ பண்ணி அதை ரினியூ பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். So precious certificate நம்ம ஹரித் சஞ்சீவனி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து எடுத்திருக்கு. செகண்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், தட் இஸ் ICAR. இந்த இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாவில் உள்ள அத்தனை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடையும் கண்ட்ரோல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல ரிசர்ச் பண்ணுவாங்க பாருங்க, டிகிரி எடுத்துவாங்க பாருங்க, டிகிரி என்ஜினியரிங் டிகிரி நீங்க அக்ரிகல்ச்சர்ல எடுக்கலாம், நீங்க ரிசர்ச் பண்ணலாம். இதோட டோட்டல் கோஆர்டினேஷன் இந்தியாவில் பண்றது யாரு? இட் இஸ் அண்டர் ICAR, ரைட்? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், தட் இஸ் ICAR, a division which undertake the planning, development, coordination, quality, agriculture sector உள்ள complete growth perspective, complete research பண்ணி நம்ம இந்தியாவுக்காக ரெடி பண்ணி தயார் பண்ற organization, that is ICAR. ICAR maintains and upgrades the quality in agriculture through research. Okay, it also upgrades the quality of education. நான் சொன்னேன் இல்ல, அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் ஆகட்டும், ரிசர்ச் ஆகட்டும், டாக்டரேட் டிகிரிகள் ஆகட்டும், ஒரு நியூட்ரிஷன் நம்ம 16 நியூட்ரிஷன்ஸ் பார்த்துட்டு பாருங்க, ஜிங்க், கால்சியம், இது ஒரு நியூட்ரிஷன்ஸ்லும் நீங்க டாக்டரேட் டிகிரி எடுக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம், ரைட்? இதோடைய டோட்டலா வந்து இதோடைய கைட்லைன்ஸ், இதோடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்தியாவில எவ்ரி அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் வந்து யாருடைய கீழே இருக்கும்? இட்ஸ் ஆல் அண்டர் ICAR, ரைட்? டோட்டல் அக்ரிகல்ச்சர் செக்டருடைய டோட்டல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கூட நம்ம RCM ஹரித் சஞ்சீவனிக்கு சர்டிபிகேஷன் கொடுத்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். அவர் ஈஸியா கொடுக்கறது இல்ல. அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இதை கொடுத்து அவர் இதை அப்ளை பண்ணுவாங்க. பாருங்க, இதோட ப்ரொசீஜர் பாருங்க. இதை அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் இது லேபரட்டரியில கொடுத்து இதோடைய கண்டென்ட்ஸை செக் பண்ணி இது அவரு வந்து அப்ளை பண்ணுவாங்க. பேடியில அப்ளை பண்ணுவாங்க, ஃபிளவர்ஸ்ல அப்ளை பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. இவர் சொல்ற மாதிரி பூச்சி ஓடி போகுதா, மண்ணில வந்து நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா, இதெல்லாம் இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்குதா, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி அதுல ரிசல்ட்டை பார்த்து தான் இந்த ICAR சர்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணும். அந்த சர்டிபிகேட்டும் நம்ம RCM ஹரித் சஞ்சீவனில ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன். நீங்க பாருங்க, இட்ஸ் a very big thing. நம்ம சிம்பிளா சொல்லுவாங்க, நோக்கா சர்டிபிகேஷன் ஆச்சு, ICAR ஆச்சு, அப்படியே போச்சு சைட். சிம்பிள் இல்ல, இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி டிஃபிகல்ட். சோ இந்த ஹரித் சஞ்சீவனியோட பெரிய அளவில் வந்து RCM ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியது, இவ்வளவு நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஏன் வந்தது? பிகாஸ் இட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்லைட்ல நம்ம தெரிஞ்சிருந்தது, ஒரு கெமிக்கல் உரத்தை இல்ல ஒரு பூச்சி மருந்தை, பெஸ்டிசைட், ஃபங்கிசைட் நம்ம அடிச்சா சாயில் மண்ணை வந்து கெடுத்துடுவாங்க. சோ ஹரித் சஞ்சீவன் என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீசஸ் தி சாயில் ஃபெர்டிலிட்டி. சாயில் ஃபெர்டிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? மண்ணில வந்து ஏர் போகும், ஏர் போடுற அந்த மண் புழுக்களை, அந்த மைக்ரோ ஆர்கானிசம், ஸ்க்ரோர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அதுக்கு தேவையான ஆர்கானிக் மேட்டர், ஹியூமஸ் அந்த மண்ணில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ மண் புழுக்கள் எல்லாம் நிறைய ஓடுவாங்க. மண் புழுக்கள் வரும்போது அது அந்த மண்ணுக்கு மண்ணுடைய ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மண் ஃபெர்டிலிட்டி, மைக்ரோ ஆர்கானிசம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இம்யூனிட்டி, செடிகளுடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மண்ணினுடைய ஃபெர்டிலிட்டி, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது, செடிகளுடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது, அந்த செடிகள்ல நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ், நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நம்பர் 1 வரும். இன்க்ரீசஸ் கிரவுண்ட் வாட்டர் லெவல். வை இட் இஸ் இன்க்ரீசிங் கிரவுண்ட் வாட்டர் லெவல்? இந்த மண் புழுக்களோட வேலை என்ன? மண்ணு சாப்பிடுறது. இந்த மண் புழுக்கள் அதிகமாகும் போது மண்ணு சாப்பிட்டு மண்ணு வந்து ஃபுல்லு சாஃப்ட் ஆகும். மழை விடும்போது என்ன ஆகும்? அந்த தண்ணி வந்து மண்ணுக்குள்ள போகும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் மேல வரும். எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பாருங்க, எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. சோ இம்மீடியட்லி எவ்ரி அக்ரிகல்ச்சர், எவ்ரி farmers have to shift to organic farming. Easy to carry and apply. நம்ம ஹரித் சஞ்சீவனியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, யூரியா எல்லாம் கொண்டு வர மாதிரி 100 kg 200 kg எல்லாம் இல்ல. இதெல்லாம் வந்து 1/2 kg 1 kg 3/4 kg அவ்வளவுதான் இருக்கு. வெரி வெரி ஈஸி டு கேரி. ஈல்டு வந்து ஹெச் பண்ணும்.
டிக்ரீசஸ் தி எக்ஸ்பென்சஸ். ஃபார்மர்ஸ் உடைய செலவை வந்து விவசாயிகளுடைய செலவை வந்து குறைச்சிடும். இதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம பழைய காலத்துல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது கவு கம்போஸ்ட், ஷீப் காஸ்ட் கம்போஸ்ட், சிக்கன் கம்போஸ்ட், வர்மி கம்போஸ்ட், கிரீன் கம்போஸ்ட், இலைய செடிகள் எல்லாம் இலையெல்லாம் ஒரு குழியில போட்டு அதுல கவுடைய சாணி எல்லாம் போட்டு அதுல கொஞ்சம் என்னது ஜாகிரி எல்லாம் போட்டு இந்த பசுடைய யூரின் அதெல்லாம் போட்டு மூடி 50-55 days அதுல போட்டு எல்லாம் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தது. தட் வாஸ் த டெக்னாலஜி which was used in the olden days. இந்த மண் புழுக்கள், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் கம்போஸ்ட்ல மட்டும்தான் இந்த மண் புழுக்களை நம்ம உயிரோட வைக்க முடியும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம உயிரோட வைக்க முடியும். ஒரே ஒரு மண்புழுவுடைய மண்ணில பண்ற வேலையை மட்டும் சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த லெசன் பார்ட் 1 செக்ஷன் நம்ம இங்க முடிச்சிடலாம். பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போ எனக்கு ரஞ்சித் சார் சான்ஸ் கொடுக்குவாங்களோ ப்ராடக்ட் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம் பார்ட் 2ல. சோ மண்புழுக்கள் மெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் த மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கு, க்ரோஸ் டுகெதர் இருக்கு. அதுல வந்து நான் ஒரே ஒரு மண்புழு எர்த்வேமை மட்டும் நான் சொல்றேன். ஒரே ஒரு எர்த்வேம். அதுக்கு அது வந்து என்ன பண்ணு தெரியுமா? இன் a year it will அதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்ல தெரியல. அந்த பிளஃபிங் இருக்கு இல்லையா, நம்ம பசுவை வச்சு கொண்டு போய் அந்த மண்ணை வந்து லூசன் பண்ணும் இல்லையா, அந்த வேலைக்கு என்ன தமிழ்னு சொல்லு தெரியல. மண்ணை பெரட்டி போடுறது. மண்ணை பெரட்டி போடுவாங்க பாருங்க. மண்ணை பெரட்டி போடுவாங்க பாருங்க. அந்த மண்ணை பெரட்டி போட்டா மட்டும்தான் நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அப்புறம் தண்ணி போட்டு நம்ம விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மண்ணை பெரட்டி போடுற வேலையே இந்த மண்புழு நமக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குவாங்க. எத்தனை டன் தெரியுமா? 15 metric ton ஒரு வருஷத்துல. ஒன் இயர் இது 1 day கொடுத்தது கொஞ்சம் மிஸ்டேக் தான். இட் இஸ் 15 metric tons in 1 year. ஒரு மண்புழு 24 hours. நம்ம மாதிரி சாப்பிட்டு தூங்குற வேலையெல்லாம் இந்த மண்புழுக்கு இல்ல. 24 hours it will work for us. 24 hours இந்த மண்புழு வந்து நமக்காக வேலை பண்ணுவாங்க. அந்த மண்புழு நம்ம எவ்வளவு சிம்பிளா கொலை பண்ணுவாங்க, வெரி சிம்பிளா. இந்த மண்புழு பண்ற இந்த வேலையே சப்போஸ் நான் ஒரு டிராக்டரை கொண்டு வந்து அந்த மண்ணை வந்து பெரட்டி போடுறேன்னா 200 liters ஆஃப் டீசல் எனக்கு தேவைப்படும். 1 liter டீசலுக்கு இப்போ 70-75 rupees. அப்போ 200 liter டீசலுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும்? ஒரு மண்புழு அதை எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்கும். அப்ப அந்த மண்புழுவே நான் வந்து சேஃபா போடணும்னா நான் மண்ணில வந்து கம்போஸ்ட் போடணும், ஜீவாமிர்தம் போடணும். இந்த மாதிரி அந்த மண்ணுடைய வேல்யூ, மண்ணுடைய ஃபெர்டிலிட்டி, மண்ணுடைய நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ற இந்த மண்புழு மைக்ரோ ஆர்கானிசம்ஸே நம்ம சேவ் பண்றது. அந்த கம்போஸ்ட் இல்லன்னா நம்ம ஜீவாமிர்தம் ரெடி. தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் யூ கேன் டு. ஜீவாமிர்தம் ரெடி பண்ணிட்டு இது 12 நாள் ரெடி பண்ணலாம். கம்போஸ்ட் வந்து நீங்க 2 months எடுக்கும். ஆனா ஜீவாமிர்தம் வந்து நீங்க ரெடி பண்ற மாதிரி இருந்தா யூ கேன் மேக் இட் இன் 10 to 12 days. 12 நாள்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 12 to 15 days போதும் மேக்ஸிமம், ரைட்? அதோடைய ஜீவாமிர்தம் வந்து 2 typesல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேரல் இதுல போட்டு பாருங்க, ஒரு பேரல். இந்த ஒரு பேரல் நீங்க ரெடி பண்ணா 1 ஏக்கருக்கு போதும். 1 ஏக்கருக்கு எத்தனை கேஜி கவுடங் இதெல்லாம் வேணும் பாருங்க. எவ்வளவு சிம்பிள் பாருங்க, தெரியுமா? எவ்வளவு சிம்பிள், ரொம்ப காஸ்ட் கம்மி. அதுல வந்து நீங்க RCM கொடுக்குற இந்த சாயில் ஹெல்த்தும் ஸ்ப்ரே மேக்ஸும் போடுற டைம் இல்ல. நீங்க நாளை போடுறியா, நாளை காலையில வந்து சாயில் ஹெல்த்தும் ஸ்ப்ரே மேக்ஸும் மிக்ஸ் பண்ணி அதுல இன்னொரு 200 liter தண்ணியை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க. அது இது அப்படியே தண்ணி போட்டுட்டு அது மண்ணில் போடுங்க. சோ ஜீவாமிர்தம் ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், ரைட்? மீதி இருக்கிற பேலன்ஸை வந்து அதுல கொஞ்சம் தண்ணி போட்டு லூசன் பண்ணிட்டு மண்ணில் போடும், ரைட்? ஓகே. சோ இது வந்து ஜீவாமிர்தம் 2 டைப் ஜீவாமிர்தம் இருக்கு. நம்பர் 1 தெரிஞ்சுக்கோ. 5 liters of cow urine, 5 kg of jaggery, right? Jaggery for 2 kg pulse flour, எது வேணா ஆகலாம், ரைட்? மிக்சிங் நீங்க எடுத்துக்கலாம். 2 kg curd, 2 liters of milk, அது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 200 liter தண்ணியில நீங்க கலர்த்தி அதை மூடி வச்சுங்க. 10 to 15 days நீங்க என்ன பண்ணணும்? இது டெய்லி வந்து ஒரே டைரக்ஷன்ல நீங்க மிக்ஸ் பண்ணி 15 days 12 to 15 daysல நீங்க இது அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அதுல மீது இன்னொரு 200 liter தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அது மேல நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. மீதி இருக்கிறதுல இன்னொரு 200 liter
தண்ணியை போட்டு நீங்க மண்ணில் போட்டுடுங்க. ஓகே, இது போடும்போது நீங்க கார்டன் கோல்டு இதுல மிக்ஸ் பண்ணி போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் மண்ணில் கொடுக்கும்போது. ரைட், இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து செகண்ட் 10 kg 10 kg பாருங்க, ஒரு ஏக்கருக்கு நான் சொல்றது வந்து இட் இஸ் ஃபார் 1 ஏக்கர். ரைட், இட் இஸ் ஃபார் 1 ஏக்கர். ஏக்கர் இருந்தாலும் இது போடலாம். நீங்க ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து எவ்வளவு போட்டாலும் மண்ணில் பிரச்சனைகள் கொடுக்காது. நீங்க யூரியா அதிகம் போட்டா மண்ணில் பிரச்சனைகள் கொடுக்கும். சோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போடும்போது நீங்க பார்த்து போடணும். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை. ரைட், அது தெரிஞ்சிருக்கணும். 10 kg கவுடங், 10 லிட்டர் கவுரியூரின், இதெல்லாம் வந்து நாட்டி கிடைச்சா நல்லது. கண்ட்ரி. ரைட், அதனால நான் என்ன சொல்ல தெரியுமா, நீங்க உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கா, விவசாயம் பண்ற 10 ஏக்கர் இடம் இருக்கா, ஒரு நாட்டி பசுவை நீங்க வீட்டுல வச்சுக்கோ. அது பாலுக்காக இல்ல, பாலுக்காக இல்ல, அந்த பசுவுடைய சாணி, அந்த பசுவுடைய மூத்திரம், யூரின், அதுக்காக நீங்க ஒரு பசுவை நீங்க வீட்டுல வச்சுக்கோ, வீட்டுல வளர்த்திக்கோ. அது அது கொடுக்கிற பால் வந்து உங்களுக்கு போனஸ். அது பால் கிடைச்சா அது உங்களுக்கு போனஸ். பசு எதுக்கு வேணும்? பசு சாணி, பசு மூத்திரத்துக்காக வேணும். பசுவுடைய பாலுக்காக இல்ல. 10 ஏக்கருக்கு ஒரு பசு போதும், ஒரே ஒரு பசு போதும், ஒன்னே ஒண்ணு போதும். ரைட், எவ்வளவு வேணும்? ஒரு ஏக்கருக்கு 10 kg ஒரு நாள் கிடைச்சிடும். ஒரு ஒன் சிங்கிள் டே யூ கேன் கலெக்ட் 10 லிட்டர் கவ்யூரின் இன் ஒன் சிங்கிள் டே. அது வந்து ஜெர்சி இருக்கக்கூடாது, ஜெர்சி இல்ல, அந்த காம்பினேஷன் இது ரெடி பண்ணலாம். அது உங்களுக்கு அவ்வளவு ஒர்க் ஆகாது. கொடுக்கும் ரிசல்ட் வரும், ஆனா நாட்டி பசு கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனா நீங்க நாட்டி பசு ஒண்ணே ஒண்ணு 10 ஏக்கருக்கு ஒரு பசு போதும். ரைட், 2 kg ஜாகரி, 2 kg பல்ஸ் ஃப்ளோர் வந்து ரைட், மாவை பண்ணிட்டு நீங்க இதுல போடணும். ரைட், 10 பேக்கெட் ஆஃப் கார்டன் கோல்டு நீங்க இதை ரெடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேனே நீங்க 10 கார்டன் கோல்டு போடுற சமயத்துல இன்னும் அடிஷனல் 10 பேக்கெட் கார்டன் கோல்டு ஆட் பண்ணிட்டு நீங்க சாயில் போடணும். 200 லிட்டர் தண்ணி போட்டு சேம் அதே மெத்தட் மாதிரி 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15-16 டேஸ்ல நீங்க சாயில் ஹெல்த்தும் ஸ்ப்ரே மேக்ஸும் மிக்ஸ் பண்ணி நீங்க மண்ணில் கொடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க மேல இருந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. சாயில் ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. சாயில் ஹெல்த் இஸ் ஒன்லி ஃபார் தி அப்ளிகேஷன் ஆஃப் மண். ரைட், இது இவ்வளவு போட்டா உங்களுக்கு வந்து இட் வில் பூஸ்ட் த இது வந்து இன்னும் பெரிய ஒரு விஷயம். இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த இதை சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ ஜீவாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீவாமிர்தத்துல ஃபர்ஸ்ட் டே நீங்க ஜீவாமிர்தத்துல ஜாகிரி எல்லாம் போட்டாச்சு, சாணி போட்டாச்சு, மூத்திரம் யூரின் போட்டாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டே ரெடி பண்ணும்போது இதுல ட்ரைகோடர்மா போடலாம், இல்ல சுடோமோனஸ் போடலாம். இதெல்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மண்ணில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்ல, மைக்ரோ ஆர்கானிசம் இருந்து இருக்கணும். இப்ப என்னாச்சு, மண்ணுடைய ஃபெர்டிலிட்டி போயிடுச்சு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்ல. இப்ப லேபரட்டரியில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரெடி பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருக்கு. அது ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொல்றேன். இதுல வந்து எது வேணும் நீங்க இதுல போடலாம். ஒன்னொன்னு இதுக்கு தேவையான ரீதியில நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஒண்ணு வந்து ட்ரைகோடர்மா, ஒன்னு சுடோமோனஸ், ஒன்னு வந்து ஃபெசிலோமைசிஸ் அண்ட் ஒன் இஸ் மேங்கோசெப். ரைட், ட்ரைகோடர்மா வந்து என்ன ஆகும், சப்போஸ் உங்களுக்கு வந்து வைரல் மாதிரி ஏதோ டிசீஸ் வருதுன்னு பாருங்க, அந்த இடத்துக்கு பயங்கரமான டிசீஸ் வர்ற மண்ணுன்னு வச்சுக்கோ. அதுல வந்து இந்த ஜீவாமிர்தம் ரெடி பண்ணும்போது ட்ரைகோடர்மா ஒரு kg பவுடர் கொண்டு வந்து 4 டைம்ஸ் நீங்க 250 கிராம் நீங்க இந்த ஜீவாமிர்தத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் ஜீவாமிர்தம் 1 இயர் டோட்டல் ஃபார் 1 இயர் யூ ஹேவ் டு அப்ளை ஜீவாமிர்தம் 4 டைம்ஸ். ரைட், சோ ஓரோ வாட்டி நீங்க ஜீவாமிர்தம் ரெடி பண்ணும்போதும் இந்த 250 கிராம் ட்ரைகோடர்மா உங்களுக்கு இந்த பேத்தோஜன்ஸ் இருக்குல்ல, அந்த வைரல் ப்ராப்ளம்ஸ், மண்ணிலிருந்து வர வைரல் ப்ராப்ளம்ஸ், இது வந்து இவர் என்ன பண்ணுவாங்க, மண்ணிலே வந்து இந்த பைத்தோஜன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம அதிலேயே வந்து குட் பாக்டீரியாஸ் நம்ம சொல்லுவாங்க பாருங்க, நம்ம உடம்புல வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கும். இது மண்ணில குட் பாக்டீரியாஸை டெவலப் பண்ற வேலையை இந்த ட்ரைகோடர்மா பண்ணி அந்த வைரஸ் வராம காப்பாத்தும். பிளஸ் இந்த growth பிளான்டோட growthக்கும் சப்போர்ட் கொடுக்கும். சுடோமோனஸ் என்ன பண்ணுவாங்க, இதை சேம் இத மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், செடி சரியா வளர்றது இல்ல, ஈல்டு கரெக்டா வர்றது இல்ல, அந்த இடத்துல வந்து நீங்க சுடோமோனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வைரஸும் அது கண்ட்ரோல் பண்ணும். மேங்கோசப் வந்து ஸ்பெஷலா வந்து ஃப்ரூட்ஸ் உடைய growthக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்.
like fruits, vegetables, including ornamental flowers. Ornamental flowers, rose flower pannu, right? Costly flowers, right? அந்த இடத்துல நீங்க mango sap select பண்ணுங்க. 1 kg 250 gram you can apply in 1 year 4 times, right? இந்த ஜீவாமிர்தத்துல mix பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். Physalomasis also a nematode. அதாவது வந்து சில செடிகள் வந்து ஸ்பெஷலி வந்து பேலி ஹவுஸ்ல வந்து என்ன ஆகும், இந்த growth அந்த பிளான்ட் சரியா வளர்றது இல்லை. இந்த ரூட் வந்து என்ன ஆகும், ரூட்ல வந்து நோட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்க கொடுக்கிற ஃபெர்டிலைசர்ஸ் கரெக்டா எடுக்கிறது, செடி வந்து ட்ரை லீவ்ஸ் வரும், உணங்கி இருக்கும். வாழையில இதுல எல்லாம் வந்து இந்த ட்ரை லீவ்ஸ் வரும் பாருங்க. இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் நெமட்டாய்டுன்னு சொல்லுவாங்க. நெமட்டாய்டு சொன்னா இந்த ரூட்ல வந்து நோட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், ரைட்? அந்த மாதிரி டிசீசஸ் வருது அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு கன்னடால வந்து வில்ட்னு சொல்லுவாங்க, ஈவன் இங்கிலீஷ்லும் சொல்லுவாங்க வில்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு Physalomasis is one of the best மைக்ரோ ஆர்கானிசம். இது நீங்க என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க பார்த்துட்டு பண்ணணும், ரைட்? இப்போ சப்போஸ் நீங்க ஃப்ரூட்ஸ் நீங்க தயார் பண்ண போறேன், சப்போஸ் நீங்க வாழைய போட போறேன் இல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோ, அங்க வந்து இந்த ரூட் நோட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இலையெல்லாம் பெருசா ட்ரை ஆகுது. அப்போ அங்க என்ன பண்ணும், நீங்க மேங்கோ சப்பும் மிக்ஸ் பண்ணணும், Physalomasis மிக்ஸ் பண்ணணும், ரெண்டும் தேவைப்படும். இப்ப நீங்க போடுற இடத்துல வந்து இலையெல்லாம் வந்து ட்ரை ஆகும். டொமேட்டோ போடுறேன், அங்க வந்து இலை ட்ரை ஆகுது, பிளஸ் வந்து வைரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அங்க என்ன பண்ணணும், ட்ரைகோடர்மாவும் போடணும், Physalomasis ரெண்டும் சேர்த்து போட வேண்டிய அவசியம், ரைட்? சோ இதெல்லாம் வந்து பெரிய செலவு வராது. இட்ஸ் ஆல் வெரி ரீசனபிளி பிரைஸ்ட். 10 kg 10 kg சாணிக்கு எவ்வளவு செலவு? ஒரு பக்கெட்ல நீங்க எடுத்துட்டு வரல, ஒரு பக்கெட்ல சாணி எடுக்கலாம், ஒரு பக்கெட்ல வந்து நீங்க கவ் யூரின் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும், ஃப்ரீ, ரைட்? சோ வெரி வெரி லெஸ் எக்ஸ்பென்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணலாம். இட்ஸ் a very vast subjects. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் விரும்புறேன் கேட்டா, see agriculture sector is a very vast and wide subject, right? But future of organic farming sector இந்தியால ஒரு பெரிய ஃபார்ம், பெரிய ஒரு செக்டர்னு சொல்ல அக்ரிகல்ச்சர். நீங்க இருக்கிற FMCG, பார்சியலி FMCG இருக்கு, மார்க்கெட்ல FMCG கிடைக்குது, கம்யூனிகேஷனுக்கு மொபைல் போன்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து எடுத்தா கூட அக்ரிகல்ச்சர் செக்டரோட வர முடியாது, அவ்வளவு பெரிய செக்டர். ஸோ வெரி பிக் பொட்டன்ஷியல் இருக்கு. அதுல ஹரிசஞ்சீவனி நம்ம பார்ட் 2ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராடக்ட் இன் டீப் தெரிஞ்சுக்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணினா இது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இது நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு வாய்ப்பு ரஞ்சித் சார் கொடுத்தா நான் மறுபடியும் வரேன், வந்து பார்ட் 2 நம்ம பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா தமிழ்நாடு எல்லா லீடர்ஸ், எல்லா சீனியர் லீடர்ஸ் அண்ட் ரஞ்சித் சார், காமராஜ் சார், நாசர் சார், all technical achievers including முருகன் சார், அஸ்கர் சார், எல்லாருக்கும், செந்தில் சார், எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் இன்னும் ஒரு வாட்டி நான் வர்றேன், பார்ட் 2 நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். JRCM.